இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் அரசு அலுவலக வளாகத்தில் சப் கலெக்டர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், சப் கோர்ட், மாஜிஸ்திரேட் கோர்ட், DSP அலுவலகம், கிளை சிறை ஆகியன செயல்பட்டு வருகின்றன. இந்த கிளை சிறையில் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம் பகுதிகளைச் சேர்ந்த விசாரணை கைதிகள் 100க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விளாத்திக்குளம் அடுத்துள்ள மீனாட்சிபுரத்தில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட அடிதடி மோதல் சம்பவம் தொடர்பாக விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான நிரஞ்சன் என்பவர் கைது செய்யப்பட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஜாமீனுக்கு மனு போட்டிருந்த நிலையில் அது கேன்சல் ஆகியுள்ளது. இதனால் நிரஞ்சன் விரக்தியில் இருந்துள்ளார். இந்நிலையில் மார்ச் மாலை 5 மணியளவில் சிறையில் அவர் வழக்கம் போல் சமையல் பாத்திரங்களை கிளீனிங் செய்வது உள்ளிட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது சிறை கண்காணிப்பாளர் முருகன் மற்றும் பணியில் இருந்த 5 வார்டன்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு சமையலறையில் உள்ள பைப்லைன் மேலே உள்ள ஜன்னல் வழியாக மேலே ஏறி ஜெயிலின் பின்பக்க காம்பவுண்ட் சுவரின் வழியாக குதித்து நிரஞ்சன் தப்பி சென்றுள்ளார். மாலை 6 மணியளவில் கைதிகளை சிறைக்குள் அடைக்கும் நடவடிக்கையின் போது சிறை கண்காணிப்பாளர் மற்றும் வார்டன்கள் தேடிய போது நிரஞ்சன் தப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து சிறை கண்காணிப்பாளர் முருகன் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் போலீசார் தப்பியோடிய நிரஞ்சனை தீவிரமாக தேடினர். CCTV காட்சிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் பெட்ரோல் பங்க் அருகே அவ்வழியாக சென்ற ஒருவரை நிறுத்தி அவரிடம் மொபைல் போன் வாங்கி காதலுக்கு உதவியாக இருந்த ஒருவரிடம் பேசியதும் தெரிய வந்தது. பாளையங்கோட்டை மத்திய சிறை மற்றும் தூத்துக்குடி பேரூரணியில் உள்ள மாவட்ட சிறை வார்டன்கள் அடங்கிய குழு இரவு முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் சிறைத்துறை உயர் அதிகாரிகள் கோவில்பட்டி கிளை சிறைக்கு வந்து பார்வையிட்டு டியூட்டியில் இருந்த வார்டன்களிடம் விசாரணை நடத்தினர். மாவட்ட SP மதன் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டத்தின் அனைத்து செக் போஸ்ட்களும் உஷார்படுத்தப்பட்டு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காதலியை பார்ப்பதற்காக மார்ச் 6ஆம் தேதி காலை 9 மணியளவில் விளாத்திக்குளம் அடுத்துள்ள மீனாட்சிபுரம் காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த நிரஞ்சனை சிறைத்துறை வார்டன்கள் மற்றும் ஸ்பெஷல் டீம் போலீசார் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட நிரஞ்சனை பின்னர் பலத்த பாதுகாப்புடன் தூத்துக்குடி பேரூரணியில் உள்ள மாவட்ட சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். காதல் போதையில் விசாரணை கைதி சிறையிலிருந்து தப்பியோடிய சம்பவமும், காதலியை காண காத்திருந்த போது போலீஸ் டீம் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் பொறிவைத்து பிடித்த சம்பவமும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.